இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். உங்களில் ஒரு சிலர் நார்மலாக வெண்ணிலா கேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டா அதான் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு அப்படின்னு கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கொக்கோ பவுடர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வினிகர் வேணும், அது கூட பட்டர் மில்க் வேணும், கொஞ்சமாக வந்து ரெட் கலர் வந்து இருந்தாலே போதும். இது நாலுமே வந்து மெயின். இது நாலுடைய காம்பினேஷன் சேர்ந்தது தான் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு. இது கூடயே நம்ம நார்மலாக கேக் பண்ணுற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வரும். ஆனால் இது நாலுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த கேக் பண்ணின பிறகு அது மேலே அப்ளை பண்ணுறதுக்கு சீஸ் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் தான் யூஸ் பண்ணிக்கணும். ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னாலே சீஸ் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடியே தெரியும் சீஸ் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கில் 2 வகை இருக்குது அப்படின்னு. ஒன்று வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறது. பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து பட்டர் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் சொல்லுவாங்க. விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறது விப்பிங் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லா கேக் ஷாப்ஸ்லையுமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விப்பிங் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற கேக்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஷாப்ஸ்லாம் வந்து 1 கிலோ கேக்கே வந்து 1000 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கேக் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெஷரிங் கப்புமே யூஸ் பண்ணலை. ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க மெஷரிங் கப்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் கேக் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு ஒரு டின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் கட் பண்ணிவிட்டு அந்த டின்னில் வச்சுட்டு பட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை பட்டர் ஷீட் இல்லாதவங்க நார்மல் கேக் டின்னில் சுற்றியுமே வந்து எண்ணெயோ இல்லை வந்து ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். கேக் டின் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருக்க நார்மலாக கனமான பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் வெல்வெட் கேக் வந்து எடுத்ததையும் ட்ரை பண்ண வேணாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கேக் ரெசிபிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேசிக் லெவல்லேருந்து பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்கு கேக் டின் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஷேப்புமே வந்து கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நான் போடுற அளவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த ஒரு கிளாஸை வந்து நான் 1 கப் அப்படின்னு நினச்சிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன கப் எடுத்தாலும் சரி இல்லை டம்ளர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து 1 கப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்டையர் கேக்கையுமே மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா காய்ச்சின பால் தான். நார்மல் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டர் மில்க் வந்து கிடைச்சிரும். நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணால் கூட பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்டயே பட்டர் மில்க் இருந்தாலுமே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து பட்டர் மில்க்கு. இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஷார்ட் எடுக்கும் பொழுது கேமரா ஆன் பண்ண மறந்தாச்சு. ஸோ அந்த ஷார்ட்டும் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபுட் கலர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படியே அடிக்கிற கலரில் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி நிறைய கலர் ஆட் பண்ண வேணாம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ரெட் ஃபுட் கலரில் கொஞ்சமாக லிக்விட் ஆட் பண்ணேன். அந்த லிக்விட் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கல. இந்த 2 ட்ராப்ஸ் வந்து பாலில் கலக்கிட்டு அதை தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நினச்சிக்க வேணாம். அது ஒரே ஒரு ட்ராப் தான். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன டம்ளர் எடுக்கிறீங்களோ அதுலேயே தான் கடைசி வரைக்கும் அளவு இருக்கும். ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். இதிலே 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இதில் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். அடுத்து மைதா மாவு 1 கிளாஸ், அதாவது 1 கப்பு. அடுத்து இதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சுக்கணும்.
நம்ம இதுலேயே வந்து அந்த பட்டர் மில்க் அந்த சாக்லேட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம பேட்டர் ரெடி பண்ணும் பொழுது இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்தளவுக்கு பேட்டரை பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு கேக் வரும். ஒருவேளை நீங்கள் சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் வந்து திருப்பி வந்து அந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணாலும் இதே தான், ஒரே டைரக்ஷனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேக் டின்க்கு மாற்றிட்டு ஈக்குவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு லேயர் உப்பு ஒரு பிளேட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேக் டின்னை வச்சிடணும். ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இருபது நிமிஷம் ஆன பிறகு சுற்றியும் பார்த்தீங்கன்னா கேக் நல்லாவே வெந்து வந்திருக்கு. சென்டரில் மட்டும் இன்னும் வேக டைம் ஆகும். அது கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஸ்டிக் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிக் வச்சதையும் லைட்டாக எனக்கு ஒட்டி வந்திருக்கு. ஸோ இன்னுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஆன பிறகு பாருங்கள், இந்த மூடியிலே ஒட்டுற அளவுக்கு பொங்கி வந்துருச்சு. ஒரு பெரிய மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் பண்ணணும், அப்புறம் 10 நிமிஷம் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோதான், கேக் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. மேலே உள்ள எக்ஸ்ட்ரா லேயரை கிரம்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நம்ம லேயர் மேலே அப்ளை பண்ணிக்க போகிறோம்.
அடுத்து நான் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு 2D நாசில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஸ்டார் நாசில் தான். க்ரீமை இந்த மாதிரி தான் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து அந்த எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக க்ரீம் வைங்க. அதுக்கு மேலேயே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வைக்கணும். அதுக்கு மேலேயே வந்து கண்டென்ஸ் மில்க் நான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே வந்து நம்ம க்ரீம் வைக்கணும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே 2 லேயர் நான் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உள்ள கேக் வந்து நம்ம உடைச்சி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கார்னர்ஸில் எல்லா பக்கமும் வந்து டிசைன் பண்ணிக்கணும். கேக் மேலே டிசைன் வந்து அழகாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், கேக் டிசைன் சூப்பராக பண்ணியாச்சு. ரெட் வெல்வெட் கேக்கும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லேயர்ஸும் நல்லாவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவே இருந்தது. நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. இந்த ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த வீடியோவில் எல்லாருடைய ஃபீட்பேக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.